நல்லாற்று தீர்த்தத்தில் எல்லாரும் குளிச்சாங்கன்னா இந்த வாணி தீர்த்தத்திலையும் சரஸ்வதி தீர்த்தத்திலையும் படிக்கிற பிள்ளைங்க குளிச்சுட்டு சரஸ்வதி கோவிலில் போய் கேட்ட வரத்தை இங்கேயே அவன் கொடுக்குற சொத்தை வேணான்னு சொல்லிட்டு வரீங்களே, அப்படியே தூக்கி போட்டு வரீங்களே. பாவத்தில் மிகப்பெரிய பாவம் நீங்க செய்யற அர்ச்சனை. உங்க உடம்புல இருக்கிற கிரகப்பீடு, உங்க உடம்புல இருக்கக்கூடிய சனியின் தாக்கம் மொத்தமா அது. நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும். பயமுறுத்தி சுவாமி வழிபட்டால் அங்கே பயம்தான் இருக்குமே ஒழிய. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ நடந்திருக்கிற இந்த சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலின் சிறப்புகள் என்ன, அங்கே நம்ம எப்படி வழிபட்டால் நமக்கு இன்னும் மேல்மேலும் சிறப்புகள் வரும்னு சொல்லி நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக தெய்வீக ஜோதிடர் ER பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. சார் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி நம்மளுடைய திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவில்ல நம்ம வழிபட வேண்டிய முறைகள் என்ன? எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாற்று தீர்த்தத்தில் எல்லாரும் குளிச்சாங்கன்னா இந்த கர்மம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ தீர்த்தம். சர்ம வியாதிகள் போகும், உடல் ஆரோக்கியம் வரும். சனீஸ்வரர் உங்க ஜாதகத்துல எங்க இருந்தாலும் ஏழரை சனி, அஷ்டமி சனி, அர்த்தாஷ்டமி சனி, கண்ட சனி, இதனுடைய தாக்கங்கள் போகும். அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளவு அற்புதமான பலனை கொடுக்கும். இங்க இன்னும் 2 தீர்த்தம் இருக்கு, யாருமே அங்க போய் பார்க்கறது இல்லை. திருப்பதிக்கு போனா கோவிந்தா கோவிந்தா நாராயணன் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் திருநள்ளாறு போனா கூட நல தீர்த்தத்துல குளிச்சோமா, விநாயகருக்கு சூர தேங்காய் போட்டோமா, சனீஸ்வரை பார்த்தோமா, வீட்டுக்கு சேர்ந்தோமா. வாணி தீர்த்தம்னு இருக்கு கோவிலுக்குள்ளேயே இருக்கு. சரஸ்வதி தீர்த்தம்னு இருக்கு. 2 தீர்த்தம் இருக்கு. மொத்தம் 8 தீர்த்தம் இருக்குங்க அந்த கோவில். ஆமா, அஷ்ட தீர்த்தம். அஷ்டமாதிபதிக்கு உரியவன் இல்லையா, அதனால இங்க எல்லாமே 8 மனைவிகள், 8 எல்லாமே அஷ்டவர்தினியாக இருப்பாங்க, 8 இருப்பாங்க. இந்த வாணி தீர்த்தத்திலையும் சரஸ்வதி தீர்த்தத்திலையும் படிக்கிற பிள்ளைங்க குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்தா, தர்பாரண்யேஸ்வரை பார்த்தா, பிராணாம்பிகை பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கலாம். சரஸ்வதி கோவிலில் போய் கேட்ட வரத்தை இங்கேயே பிராணாம்பிகை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு அபூர்வ ஸ்தலம். எல்லாமே அந்த சனீஸ்வரர் ஸ்தலம் மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் சொர்ண விநாயகர், ஆதி விநாயகர்னு 2 பேர் இருக்கு அதே கோவில். ரெட்டை விநாயகர். இங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் ஒத்த விநாயகர், ஒத்த கோவில், ஒரே ஒரு விநாயகர் அப்படின்னு. ரெட்டை விநாயகர் இருக்கு. இது ஆதி விநாயகர் இந்த கோவில்ல இருக்காங்க. சொர்ண விநாயகர், சொர்ணம்னா தங்கம். சொர்ண விநாயகர், ஆதி விநாயகர் இருந்தது சரிதான். சண்டிகேஸ்வரர் இங்க 2 பேர் இருக்காங்க. எல்லா ஊர்லயும் ஒருத்தர் தான். ஆனா இங்க சண்டிகேஸ்வரர் இருவராக இருக்கும். அதே மாதிரி இந்த கோவில்ல கொடுக்குற பிரசாதத்தை எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போட்டுட்டு, உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறார், செல்வத்தை கொடுக்கிறார். சொர்ண விநாயகத்தை கொடுத்தவர் உங்களுக்கு பணம், சொத்து, சுகம், ஸ்திர சொத்து வர்றது, அதை நீங்களே அங்க போட்டு வந்துடுங்க. அதான் பொதுவா சனி பகவானுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுதும் சரி, திருப்பி வரும்பொழுதும் அங்கிருந்து எந்த பொருளையும் எடுத்துட்டு யார் சொன்னது? அதே மாதிரி போகும்போது அங்க மட்டும்தான் போகணும். யார் சொன்னது? இப்படிதான் பரவலா இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இறைவனே கொடுக்குறான் உங்களுக்கு, ஸ்திர சொத்து கொடுக்குறான். மிகப்பெரிய சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? ஆனா அவன் கொடுக்குற சொத்தை நீங்களே அங்க வச்சுட்டு வந்துடுறீங்க. நான் என்ன சொல்றேமா, தேங்காய் உடைக்கிறீங்க, அந்த தேங்காய் உடைச்சி சாப்பிடலாம்ல. வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறேன், அந்த வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம்ல. அதையே அங்கே போட்டு வந்துடுறீங்க. தேங்காய் வயிற்று புண்ணு ஆத்தம்ல. அவன் கொடுக்குற சொத்தை வேணான்னு சொல்லிட்டு வரீங்களே, அப்படியே தூக்கி போட்டு வரீங்களே. அது செய்யக்கூடாது. பாவத்தில் மிகப்பெரிய பாவம். நீங்க செய்யற அர்ச்சனை, நைவேத்திய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி விசிரிச்சுட்டு வந்துடுறீங்க. அப்ப இனிமேல் அது மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் நிறைய பேர் ஆடையை நான் குளத்திலேயே விட்டுட்டு, கருப்பு நிற ஆடையை போட்டுட்டு போயிட்டு அந்த குளத்துல அதை விட்டுடணும், அதோட சனி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு. யார் சொல்லி கொடுத்தா? வாழ்க்கையில ஒரு முறையாவது திருநள்ளாறு அப்ப அந்த குளத்துல குளிச்சுதான் தீரணும். அந்த குளத்துல குளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குளத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது. படுத்திட்டா பின்னாடி வர ஜெனரேஷன் எப்படி பண்ணும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? குளத்துல குளிக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த நதியில குளிக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நம்ம குருமார்கள், ஜோதிடர்கள் இவங்க சொல்லி தரணும். அதே மாதிரி போய் செஞ்சுட்டு அந்த துணியை நீங்கள் ஒரு இடத்துல
கொடுத்து அதை சேகரிக்க வைக்கணும். அப்போ அந்த குளம் மாசுபடாது. முதல்ல ஸ்தல விருட்சத்தினுடைய அதிசயம் என்ன, அதனுடைய உண்மையான தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அவமரியாதை பண்ணக்கூடாது. தர்பை அந்த புல்லுக்கு கிட்ட நீங்க போய் நின்னாலே உங்க கர்மம் போகும். அது கீழே நின்று சனீஸ்வரர் மந்திரம் சொன்னா, தர்பாரண்ய மூல மந்திரம் சொன்னா, பிராணாமிகை மூல மந்திரம் சொன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வெப்பம், உங்க உடம்புல இருக்கிற டாக்ஸிக், உங்க உடம்புல இருக்கிற கிரகப்பீடை, உங்க உடம்புல இருக்கக்கூடிய சனியின் தாக்கம் மொத்தமா அது ஈர்ப்பு கொண்டும். ஒரு 2 நிமிஷமாவது 2 செகண்டாவது இருந்துட்டு வரணும்ல. கற்பூர தீபம் எங்கே ஏற்றணும், விளக்கு எங்கே ஏற்றணும். நான் கூட உங்களுக்கு சனீஸ்வரருக்கு உங்கள் வயதுக்கு ஏற்ப தீபம் போடுங்க, ஒரே ஒரு அகல் தீபம் போடுங்க, ஏதோ சொல்கிறோம் நீங்கள் போடுறீங்க. நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், நல்லதாகவே இருக்கணும். அப்போது நம்ம போகிற அந்த கோவிலுடைய பர்பஸ் நல்லதாகவே நடக்கும். மாதிரி அந்த கோவிலுக்கு போகிறாங்க எல்லாருமே வந்து நவகிரக விசிட்டுன்னு சொல்லி கும்பகோணத்துக்கு போகிறாங்க. 9 கிரகங்களையும் போய் பார்க்கறதுனால தோஷம் போகும். பொதுவாக திருநள்ளாருக்கு போகும்போது அங்கே மட்டும்தான் போகணுமா, வேறு எந்த தரிசனமும் செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எந்த சாஸ்திரத்திலையும் அந்த மாதிரி சொல்லப்படல. சனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் போகலாம், போயிட்டு வந்த பிறகு எல்லா கோவிலுக்கும் போகலாம். பயமுறுத்துவது ஆன்மீகம் அல்ல. பயமுறுத்தி சுவாமி வழிபட்டால் அங்கே பயம்தான் இருக்குமே ஒழிய பக்தி இருக்காது. பக்திக்கு வந்து பயம் தெரியாது. எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய் கொன்றோ தினம் தினம் என் கவலை. நான் ஏங்க அதை பத்தி கவலைப்படணும்? 7.5 சனி ஆகட்டும், அஷ்டம சனி ஆகட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் ஏன் கவலைப்படணும்? ஏன்னா நலமகராஜன் வந்தான், வென்றான். ஆகவே இந்த கோவிலினுடைய புனிதத்தை கெடுக்காம, இந்த கோவிலினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வழிவிட்டு, அதே மாதிரி ஆரோக்கியத்துக்காக இந்த கோவில்ல வந்து சில தானங்கள் தர்மங்கள். சனீஸ்வரர் அப்படின்னா எதுல பிரீத்தி? அலங்கார பிரியன் விஷ்ணு, அபிஷேக பிரியன் சிவன். சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் தான பிரியன், தானம் செய்யும். என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கலாம்? உங்களால என்னவா முடியும்? உடல் ஊனமுற்றவருக்கு ஒரே ஒரு ரூபாய், ஒரு வேளை சாப்பாடு, உங்களால் முடிஞ்ச வரை ஒரு காஃபி வாங்கி கொடுங்க. பள்ளிக்கு போற பிள்ளைகளுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுங்க, நோட் புக் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுங்க. ஒருத்தர் ஒண்ணுமே முடியல, தண்ணி வேணும் சார் குடிக்கிறதுக்கு, தண்ணி வாங்கி கொடுங்க. சனீஸ்வரருக்கு தான பிரியன், தானத்தில் மிகவும் முக்கியமானவர். சர்வே ஜனா சுகினோ பவந்தி, எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அதற்கு தானங்களும் தர்மங்களும் தான் சிறந்தது. அங்கம் வாழ்த்தும், நீங்க கொடுக்குற அந்த அன்னம் அங்கம் வாழ்த்தும். இப்போ தானங்களை பற்றி பேசணும். அடுத்தது 8 தேவியர்களோட அவர் மனக்கோலத்தில் இருக்கிறதா சொன்னீங்க. ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க திருமண வரம் வேணும் அப்படின்னா வேறு இடத்துல இருக்கக்கூடிய மனக்கோலத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் தான் போய். இந்த கோவில்ல எல்லாமே 8 இருக்கிறதுனால அஷ்டவர்தினி இங்க வந்து இவருக்கு மனைவி அப்படின்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் திருமணத்துல உள்ள கலகம், கணவன் மனைவி உறவு பாதிக்கிறது, கண்டகச்சனியில கணவன் மனைவி உறவு, அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள், இது எல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த சனீஸ்வரருக்கு இந்த கோவில்கள்ல வந்து தானங்கள் தர்மங்கள் அப்படின்னு செஞ்சீங்கன்னா பிரிந்த குடும்பங்கள் ஒன்னா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள், அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வரும், குழந்தை பாக்கியம் கிட்டும். மொத்தத்தில் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, குரு எப்படி சுபமெல்லாம் செய்வாரோ அப்படி சனீஸ்வரர் கூட சுபத்தை செய்யக்கூடியவர். நீங்கள் இப்படி சொல்றீங்க, ஆனா வழிபடும் பொழுது நேர்ல நின்று வழிபடக்கூடாது, சைட்ல நின்று தான் வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சாஸ்திரத்துல எங்கேயுமே சொல்லப்படல. அவர் ஒரு நவகிரகத்துல ஒருத்தர். நீங்கள் எப்படி நீங்க பாத்தீங்கனாலும் பார்க்கலனாலும் அவர் உங்களை பார்க்க தான் போறாரு. நீங்க சைட்ல இருந்து பார்க்கலாம், மேல இருந்து உங்களை பார்க்கறது யாரு? சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கார். சனியின் தாக்கம் இருக்க தானே செய்யுது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார், இந்த கோவிலுக்கு அடிக்கடி போகக்கூடாது. இந்த 7.5 சனி முடிகிற காலகட்டத்தில் ஆரம்பமாகும் போது ஒரு வாட்டி போகணும், முடியும் போது ஒரு வாட்டி போகணும். மற்றபடி வருஷா வருஷம் போயெல்லாம் வழிபாடு பண்றதுங்கிறது சரியில்லை. கோவில்கள் அப்படின்னு நம்ம ஆகமத்தில் ஏற்படுத்தி கொடுத்தது மன நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வாழறதுக்காகவும் தான். பிரகாரங்கள் ஏற்படுத்தினதே 11 பிரகாரம், 5 பிரகாரம், 3 பிரகாரம். உங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி வாக்கிங் போகணும், சுற்றி வரணும், அங்க உள்ள மண்டபங்கள்ல எல்லாரும் கூடணும், உட்காந்து பேசணும். அங்கே பேசும்போது அவங்கவுங்களுடைய குடும்பம், அவங்கவுங்களுடைய ஊரு, இதையெல்லாம் பரிமாறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மண்டபங்கள். இசை, நாட்டியம், இதையெல்லாம் நம்ம அங்கே அரங்கேற்றணும். பேச்சுக்கள், பட்டிமன்றங்கள், விவாதங்கள், படித்தவர்கள் எல்லாம் கூடிய ஒரு இடமாக அங்கே இருந்தது. அப்போல்லாம் யூடியூப் இல்லைங்களே, அங்கே வந்து சோசியல் மீடியா இல்லையே. அப்போ ஒவ்வொரு கோவில்கள்லையும் இதெல்லாம் அரங்கேற்றினாங்க. டெய்லி வந்து பஜன் பாடினாங்க, சொற்பொழிவு சொன்னாங்க,
நல்ல விஷயங்களை பேசினாங்க, கருத்துக்களை சொன்னாங்க, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி தந்தாங்க, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாங்க, ஜோதியா இருந்தது, உலகம் முழுவதும் கோபுரம் தெரிஞ்சது. கோபுரத்தை பார்த்தாலே பாப விமாசனம், மேலே விளக்கு எரிந்தால் கருவறை திறந்து இருக்குன்னு அர்த்தம், தீபம் இல்லை அப்படின்னா கருவறை மூடி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஊரில் வந்து தங்கிட்டு மறுநாள் காலையில் சுவாமியை பார்த்துட்டு போவாங்க. அப்போ கோபுரம் அவனுடைய லைட் ஹவுஸ் மாதிரி, தூரத்தில் இருந்து வரும்போதே ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திலேயே தீபம் தெரிஞ்சிடும். அதனால தான் கோபுரத்தில் விளக்கேற்றினாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி எல்லாருக்குமே சாதகமாக சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு எந்த தடங்களும் கிடையாது, எப்போ வேணாலும் போகலாம், எப்படி வழிபடணும்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் பயனுள்ள 12 ராசிக்காரர்களும் முதல்ல பயத்தை விடுங்க. உங்களுடைய கர்ம பரிகாரம் என்னவோ அதை போய் செஞ்சுட்டு வாங்க. அந்த பரிகாரத்தை சிரத்தையாக செய்யுங்க. அதை இறைவனே வந்து வாங்குவான், அதை வேற யாரோ வந்து வாங்குவான்னு இல்லை. ஆகவே செய்கிறத ஒழுங்காக செய்யுங்க. தானங்களை தர்மங்களை தெளிவாக செய்யுங்க. நல்ல எண்ணங்களையும் நல்ல விதைகளையும் நடுங்க. பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு வழிவிட்டுட்டு வாங்க. அவங்களும் இப்படிப்பட்ட கோவில்களையும் புண்ணிய நதிகளையும் உபயோகப்படுத்தணும்னு நினச்சி செஞ்சிங்கன்னா நாம் மட்டும் இல்லை, இந்த உலகமே செழிக்கும். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகின போகட்டும்.